இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு அப்படியே வந்து காப்பி பண்ண போகிறோம். பேக்கை வச்சு நம்ம இப்போ இருக்கிற வந்து காப்பி பண்ணுற வந்து பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கிலேருந்து ஆரம்பித்து இது எவ்வளோ உள்வாங்கியிருக்கு அப்படின்றது நம்ம அப்படியே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு இந்த இடம் இங்கே ஒரு அடையாளம் கூட வச்சுக்கோங்க. இந்த ஜாயின் பண்ண இடம் இந்த இடத்த கொண்டு வந்து இங்கே வைக்கணும். ஓகேவா? கரெக்டாக இந்த பீஸை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இதான் அந்த ஷோல்டர். ஓகேவா? இது அப்படியேவும் பாருங்க, இது அப்படியே நேரான பொசிஷனுக்கு கொண்டு வரணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக யோகை பிடிச்சி அப்படியே வைங்க, படிமான நிலையில் இப்படி வைங்க. இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் கரெக்டாக நமக்கு இங்கே இருக்கணும். அப்படியே இதை இப்படி கரெக்டாக இந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டு இந்த ஆம்புல் டாட் வரைக்கும் இதை சுருக்கத்தை இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து இந்த டாட்டோட சுருக்கம் இந்த டாட் வரைக்கும், இந்த 3 டாட்டோட ஆரம்பம், இந்த மெயின் டாட்டோட ஆரம்பம், இந்த ஓப்பன் டாட்டு இந்த இதை வரைக்கும் சுருக்கத்தை எடுத்திங்கன்னா இந்த கழுத்தோட படிமானம் கரெக்டாக வந்து உட்காந்துடும். ஓகேவா? இந்த கழுத்தோட படிமானம் கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஓகே, இப்போ ஃப்ரெண்டோட கழுத்து இது இந்த நிலைமை தான் இருக்குது. இது இப்படி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி நேராக வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா அது வெயிட்டுக்காக இந்த ஊக்கெல்லாம் வெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இறங்கின மாதிரி காமிக்கும். இப்படி நேராக தான் வந்து முடியும். ஓகே, இப்போ இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாடியோட அளவு, நெக்கோட அளவு ப்ளஸ் இப்படி மேலே தையலுக்கு மேலே இது பாடி லூஸ், ஃப்ரெண்டோட பாடி லூஸ் அளவு, கழுத்தோட அப்படியே கழுத்தை இப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டோன்னா அதில் என்ன ஷேப் அவங்க கொடுத்துருந்தாங்களோ அப்படியே வந்துடும். ஒட்டி தான் எடுக்கணும். கரெக்டாக ஒட்டி மார்க் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வரும்போது இப்படி நேராக தான் வரணும். ஓகேவா? நேராக தான் வந்து முடியணும் இங்கே கழுத்துக்கு தையலுக்கு. இப்போ இதில் நேராக இருக்குது. நம்ம இப்போ இந்த பாகம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பாகத்தை சுருக்கத்தை லைட்டாக அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இப்படி கிராஸ் அடிக்குதா இல்லை நேராக வருதான்னு தெரிஞ்சிடும். லைட்டாக அப்படி கிராஸ் வர மாதிரி இருக்குது, ரொம்ப இல்லை, லைட்டாக வருது. இங்கே சுருக்கத்தை இப்படி எடுத்திங்கன்னா ஓகே. இந்த கிராஸ் இது வந்து தேவைதானா இல்லை இந்த கிராஸ் வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். லைட்டாக காமிச்சிருக்கு இல்லையா? சப்போஸ் இது வரலைன்னா கூட நமக்கு காமிச்சிடும். இந்த மாதிரி ஃபினிஷிங்குள்ளே காமிச்சிடும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இப்படியே இந்த விரலை அப்படி பிடிச்சிட்டு பாடி லூஸ், ஃப்ரெண்டோடைய பாடி லூஸை செட் பண்ணுறோம். இழுக்க வேண்டாம், இழுக்காமல் கரெக்டாக வச்சு, ரொம்ப லூஸும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப போட்டு இழுக்கவும் கூடாது. ஓகேவா? பாருங்கள், இப்படியே வச்சு இப்படியே வைக்கிறோம். வைக்கும்போது இது பாருங்கள், பேக்கோட பாடி லூஸ் இங்கே இருக்குது, இதோட ஜாயிண்ட் வந்து இங்கே முடிஞ்சிச்சு. ஓகேவா? இங்கேயே வந்துடுச்சு. அப்போ ஃப்ரண்ட்டோட அளவு இப்போ நம்ம இது கரெக்டாக ஃப்ரண்ட்டில் இவ்வளோ இங்கேயும் மைனஸ் ஆகிருக்கு, அடுத்தது இங்கேயும் மைனஸ் ஆகிருக்கு. இங்கேயும் எவ்வளோ மைனஸ் ஆகிருக்குன்னா இவ்வளோ மைனஸ் ஆகிருக்கு. பாருங்கள், இதுதான் இந்த ஜாயிண்ட்டு, இதில் போட்டிருக்க ஜாயிண்ட் அளவு இடம். இப்போ நம்ம அதே மாதிரி மார்க் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டோட அளவு, இது வந்து பேக்கோட அளவு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு இவ்வளோ தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அதில் மைனஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட் பிடிச்ச அளவு மைனஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த டாட் பிடிச்ச அளவுக்கு இதில் மைனஸ் ஆகிருக்கு. சைடு பக்கம் உள்வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட சைடு பக்கம் எவ்வளவு, ஒரு அரை இன்ச்சு, ஒரு பாயிண்ட் கிட்ட. ஓகேவா? இங்கேயும் அந்தளவுக்கு தான் டாட் பிடிச்சிருக்காங்க. கால் இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ 1/4 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ கால் அரை இன்ச்சுன்றது இங்கே காமிச்சிருக்கு. இந்த பேக் பாடியோட அளவு வந்து பேக்கோட அளவு 11.25. ஓகேவா? இப்போ நமக்கு இதுதான் நமக்கு ரெடி. ஃப்ரண்ட்டுக்கு இருக்கும் 11.25. இங்கே வந்து 10 தான் இருக்குது. இங்கேருந்து இது 10. அப்போ ஃப்ரண்ட்டு 10ம் 10 10 20, பேக் வந்து 11.25 22. ஓகேவா? 22 பேக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10 இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10 10 20 கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளவு வந்து வித்தியாசம் வருது பாருங்கள். 10 10 20 நமக்கு இதில் வந்திருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் உள்வாங்க வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இவ்வளோ வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேக் வந்து 11.25னா 22. 22 இதெல்லாம் இப்போ 2.5 இன்ச்சு வித்தியாசம் காமிக்குது நமக்கு. ஓகேவா? பாருங்கள், இந்த கழுத்தோட வித்து பாருங்கள். இப்போ இவ்வளோ இதுதான் இதுக்கு கழுத்தோட அகலம். ஆனால் பேக்கோட அகலம் இங்கே இருக்குது. நல்லா கவனிங்க, பேக்கோட அகலம் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட்டோட அகலம் பாருங்கள். பேக் வந்து 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா? இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 2.25 2.5 தான் இருக்குது. 2.5 ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ நமக்கு இந்த வித்துக்கும் இந்த வித்துக்கும் வித்தியாசம் வந்துச்சு பார்த்தீங்களா? அடுத்தது சைடில் இது வந்து பேக்கோடைய ஆம்புல் அளவு இங்கே வரைக்கும் இருக்குது, ஃப்ரண்ட் ஆம்புல் இங்கே இருக்குது. அப்போ இது வந்து ஆம்கோல் இப்போ வந்து இவ்வளோ வச்சோன்னா ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இந்த ஆம்கோல் இப்போ டவுன் ஆக வேண்டிய வரும்.
இப்போ டவுன் ஆகி ஆகணும் ஓகேவா. இல்லைனாக்கா இந்த ஆம்குள் குறைஞ்சிடும்ல, ஏன்னா பாடி இங்கே இருக்குது ப்ளஸ் டாட்டுக்கு இங்கே கொடுத்துருப்போம். அப்போ டாட் பிடிக்கும் பொழுது ஃப்ரண்ட் ஆம்பிள் சின்னதாகிடும். அப்போ நம்ம கவர் தட்டு எடுக்கும் பொழுது அது அதிகரிக்கும். அப்போ அது அதிகரிக்கும்னா அந்த கவர் தட்டோட அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இது வந்து டவுன் ஆகும், கண்டிப்பாக டவுன் ஆகும். பார்க்கலாம். ரைட், இப்போ நம்ம அப்படியே ஒன்று மார்க் போட்டு வருவோம். இப்போ இதை வந்து அப்படியே இணைச்சிருவோம். இங்கே டவுன் ஆகும்போது இங்கே வர்றதுனால தான் இந்த கிராஸ் வந்திருக்கு. இங்கே கிராஸ் வராமல் இப்படி நேராக வரணும்னாலும் நமக்கு காட்டும். அடுத்த ஸ்டெப்பாக போகும்போது நமக்கு காமிச்சிடும் நம்ம பண்ணது தவறு இருக்கா சரியாக வருதான்றது தெரிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் நம்ம அளவு எடுத்து செய்யும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் கரெக்டாக கொண்டு வர முடியாது ஓகேவா. ப்ளவுஸ் அளவு எடுத்து செய்யும் பொழுது இந்த விஷயத்தை நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்படி மேட்ச் அதை போட்டு வெட்டும்பொழுது மட்டும்தான் இந்த விஷயம் நமக்கு தெரிய வரும். ரைட், இப்போ நம்ம அப்படியே டாட் அப்படியே ஒன்று அளந்து வந்துடுவோம். ஃப்ரெண்டோட டாட்டோட அளவு, நிப்பிள் பாயிண்ட் உயரம், இந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் எங்கே பிடிச்சிருக்காங்களோ அந்த ஹைட்டை நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதோடைய டாட்டோடைய இந்த ஹைட்டு, இந்த டாட்டோட ஹைட்டு இங்கே ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம இதில் இருந்து இந்த அளவு அளப்போம். எல்லாத்தையும் அளந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இதெல்லாம் வந்து டேப்பை வச்சு நம்ம அளந்துக்கலாம். பாருங்க, இதை இழுக்க வேண்டாம், கரெக்டாகவும் ஆனால் லூஸும் கொடுக்காம அப்படி பாருங்கள். 10 இன்ச்சு இருக்குது ஓகேவா. 10 இன்ச்சு எங்கே நம்ம பார்த்தோம் இப்போ பாருங்கள். இதோடைய இழுவத்தன்மை எங்கே வந்து பார்த்தோம், எங்கே போகுதுன்னு பாருங்கள். இதுக்கு போக்கு எங்கே போகுது, இங்கே தான் வந்திருக்கு. இந்த இங்கே அதாவது இதுலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டு, இதோட ஸ்ட்ரைட்டு கரெக்டாக 10 இன்ச்சு இங்கே தான். அப்போ இது 1 இன்ச்சு தள்ளி வருது இல்லையா, அங்கே தான் நம்ம இங்கே வைக்கணும் டேப்பை ஓகேவா. ஏன்னா இது தச்சிருக்க ப்ளவுஸ்னால இங்கேருந்து நம்ம வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா இது கிராஸ் அடிக்குது பாருங்கள், இங்கேயும் வைக்கக்கூடாது இங்கேயும் வைக்கக்கூடாது, டவுன் ஆகும். அப்போ இங்கேருந்து வைக்கும்போது அந்த 10 இன்ச்சு கரெக்டாக நமக்கு அந்த 1 இன்ச்சு தள்ளி வச்சுருக்கோம், 10 இன்ச்சு. இப்போ இதுக்கு கீழே அளவு, இதுக்கு கீழே அளவு பார்த்தீங்கன்னா 3.5 இருக்குது ஓகேவா. இதிலேருந்து இந்த கீழே அளவு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே பாருங்கள். 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த சைடு இந்த ஜாயிண்ட் வரைக்கும், இதுதான் அந்த ஜாயிண்ட்டு. கரெக்டாக நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்குவோம். ஒரு பாயிண்ட் நமக்கு 2 பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு தெரிஞ்சிடும் மார்க் பண்ணும்போது. 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகே. 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இப்போ இதில் இது ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலு ஸ்கேல் கணக்கு வச்சு நேராக வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் இது நேராக வரும் நமக்கு ஓகேவா. அடுத்தது அப்படியே இன்னொரு மார்க் இதில், இப்போ இந்த நிப்பிள் பாயிண்டோட அகலம், இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நிப்பிள் பாயிண்டோடைய அகலம் இங்கேருந்து இந்த நிப்பிள் பாயிண்டோட அகலத்தை நான் நடுவரில் வச்சு இப்படி உள்ளே தள்ளுறேன். இப்படி சுருக்கம் இல்லாமல் இருக்கிறத நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேப்பை இப்படி கரெக்டாக அப்படி பிடிச்சி இப்படி கிராஸ் அப்படி அளந்து பார்த்தீங்கன்னா 3.25 இருக்குது இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகேவா. 3.25. அடுத்த ஸ்டெப்பு இங்கேருந்து இதில் பார்க்கணும். இதுக்கப்புறம் சைடில் உள்ளதை பார்க்கணும், இந்த சைடு அளவு. இது நிறைய பேர் பார்க்குறது இல்லை. இதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்துட்டோம்னா நமக்கு அப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச்சு கரெக்டாக வச்சிடலாம். நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராலாம் வைக்க தேவையில்லை. இப்போ 6.25 இங்கே இந்த சைடு 6.25 இங்கே வச்சிடுறோம். அதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச்சு நம்ம கொடுப்போம் ஓகேவா. அவ்வளோதான், வேறு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ இந்த சைடு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. சரி, இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே முடிப்போம். இப்போ இது போட்டோமா, இப்போ இந்த ஆம்கோல் ஹைட் இந்த செக் பண்ணணும். இந்த டாட்லேருந்து அந்த ஹைட்டை செக் பண்ணணும். இதிலேருந்து இப்படி பிடிச்சிருக்கேன். இந்த ஆம்கோல் டாட் இருக்குல்ல, இதை கையில் பிடிங்க. இந்த பிசிறு வரைக்குமே இருக்கட்டும். கரெக்டாக இந்த டாட்டோட இந்த வித்து இந்த சைடு உள்ள அளவு அளக்கணும். இதிலேருந்து இது வந்து கிராஸில் வரும், அதனால் ரொம்ப இழுக்காதீங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. சுருக்கமாக அடிக்க விடாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த பிசிறு வரைக்குமே கரெக்டாக இந்த வெட்டி இருக்கிற அளவுக்குமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து வெட்டப்புற மார்க் தான், இது வெட்டப்புற மார்க் தான். இங்கே வந்திருக்கு, இவ்வளோ டவுன் ஆகிருக்கு பாருங்கள் ஓகேவா. ஏன்னா இங்கே மைனஸ் ஆச்சுன்னா இங்கே டவுன் ஆகி தான் அதை ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. இந்த டவுன் ஆகும் பொழுது இந்த இடத்துல இருக்கிற ரிங்கிள்ஸ் எடுத்திருப்பாங்க சுருக்கத்தை. இந்த மாதிரி போட்டு பழகின ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு அதை நம்ம நார்மலாக இங்கே மட்டும் இப்படி எடுத்துட்டோம்னு வைங்களேன், இங்கே சமநிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம லைட்டாக இங்கே கவர் தட்டு எடுப்போம், அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன செய்வோம், என்ன ஆகும், இந்த இடத்துல லூஸ் கொடுக்கும், இந்த இடத்துல பை மாதிரி விழுகும். ஆனால் அளவு ஜெயிட்ட செட்டாக இருக்குது, நீங்கள் திசையில் தப்பாக இருக்குது, இது இப்போ பை விழுகுது, எனக்கு இந்த ஃபிட்டிங் நல்லா இல்லை, இந்த கப்ஸில் இப்போ லூஸ் விழுகுது. ஏன்னா இங்கே டவுன் பண்ணும்போது இந்த கப்போட இதெல்லாம் கச்சின்னு உட்காந்துருக்கும். இதை நம்ம மேலே இப்படியே இப்படியே எடுத்துருந்தோம்னா, இங்கே மட்டும் லைட்டாக கவர்த்துட்டு எடுத்துருந்தோம்னா அப்போ என்ன ஆகும்னா இங்கே லூஸ் கொடுக்கும் ஓகேவா. நம்ம இங்கே டவுன் பண்ணியிருக்கு, இங்கே இந்த டவுன் வந்து இங்கே வரைக்குமே போகும்.
இங்கே வரைக்குமே வரும். இதோட அப்படியே முடிய போகிறதில்ல. பாருங்கள், இன்னி நம்ம இங்கே வந்து ஒரு அளவு செக் பண்ணுவோம். இங்கேருந்து 3 இன்ச்சு கிட்ட 2.5 3 2.25 3. இப்போ இதில் 2.25 வச்சுக்கலாம். அந்த ப்ளவுஸோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல 2.5லேருந்து 2.25 3 ஸ்டெப்பில் இது குள்ளமாக இருக்க ப்ளவுஸ் வந்தால் 2.5, கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் வந்தால் 3, மீடியம் ப்ளவுஸ் வந்தால் 2.25 இந்த இடத்துல செக் பண்ணணும். இப்போ அதே 2.25 கிட்ட இங்கேயும் செக் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்லையும் செக் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்லையும் இங்கேயும் அந்த 2.25 கிட்ட ஒரு மார்க்கு. இந்த வித்து இருக்குது பாருங்கள். இந்த வித்து தான் நமக்கு இப்போது இது பாருங்கள். இப்படி இழுக்காதீங்க, இப்படி பிடிச்சி பார்த்துட்டு இந்த வித்தை கொண்டு வந்து இங்கே வைங்க. இப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இங்கே எவ்வளோ பண்ணணும்னு காமிக்கும். இந்த பிசிறு இருக்குது பாருங்கள். இந்த பிசிறு இருக்குல்லையே, அந்த இடத்துல இவ்வளோ வருது, இந்த டச் இருக்கிற இடம். ஓகே, அந்த அளவு. இப்போ இங்கேருந்து இது அப்படியே இங்கே அப்போ ஒரு பாயிண்ட் தான் வந்து உள்ளே வந்திருக்கு, அப்படியே இங்கே இறக்கணும். ஓகேவா? இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வரேன். இங்கேருந்து இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே வரும்பொழுது ஒரு நூல் அளவு உள்ளே வருது, ஒரு நூல் அளவு உள்ளே வருது, அப்படியே வந்து இதில் சேருது. சரி, இது நம்ம அளந்துட்டோம் இங்கே, அதனால் இது சேருது. அப்படியே இதை வந்து அப்படியே டவுன் பண்ணி கொண்டு வரணும். இந்த டவுன் பண்ணது நம்ம தப்புன்னா நம்ம காமிக்கும், கடைசியில் ஃபைனலில் காமிச்சிடும். நம்ம டவுன் பண்ணக்கூடாது, இவ்வளோ பண்ணக்கூடாதுன்னா அது தெரியும், காமிக்கும். ஒன்று நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஏதாவது ஒரு இடத்த தவற விட்டோம்னா கடைசியில் இந்த டாட்டுக்கிட்ட வந்து காமிச்சிடும் நமக்கு. ஓகேவா? ஃபைனலாக சரி. இப்போ நம்ம இது வந்து பேக்கோட அளவு, இதுதான் பேக் ஆம்கோல், இது ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்கு. அப்போ நமக்கு இந்த ஆம்கோல் அளவு வரணும், ப்ளஸ் டாட்டுக்கு வரணும். ஓகேவா? இந்த ஆம்கோல் அளவு வரணும் இல்லையா? இப்போ நம்ம செக் பண்ணணும். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ இது வந்து பழைய அளவு, அந்த அளவு இங்கே வரணும். ஓகேவா? நமக்கு இப்போ இனிமேல் இதுதான் நமக்கு இங்கே தான் வந்து நமக்கு வரப்போகுது. டவுன் பண்ணியிருக்கோம், இதுதான் ரெடியாக இருக்கணும். ஆனால் ஆம்கோல் அளவு இந்த அளவு வரணும், இங்கே இருக்க அளவு. அப்போ இதை நம்ம அப்படியே அளந்து பார்ப்போம். இந்த வெட்ட போகிற இடத்துல அளக்குறோம் நம்ம. ஓகேவா? வெட்ட போகிற இடத்துல அளக்கும் பொழுது 9.25 ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த பேக்கோட ஆம்கோல் அளவு. அப்போ அதே அளவு இந்திருக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் டாட் கொடுக்கணும். நம்ம டாட் பிடிச்சாலும் அந்த 9.25 ஒரு பாயிண்ட் வரணும். இப்போ நம்ம இந்த கீழே மார்க் பண்ணோம்ல, இதில் இந்த 2வது வெட்டப்புற மார்க் இருக்குல்ல, இதை பாருங்கள். இதில் அந்த 9.25 ஒரு பாயிண்ட் வருதான்னு செக் பண்ணணும். வந்துருச்சு பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? நான் அதை கணக்கு போட்டு தான் அப்படியே கொண்டு வந்தேன். 9.25 ஒரு பாயிண்ட் இப்போ இங்கே வந்துருச்சு. இதுலேருந்து 9.25 ஒரு பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ நமக்கு இது ரெடி. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரண்ட் ஆம்பிள். இது இப்போ நம்ம இங்கே இப்போ வைக்கும் பொழுது இது வந்து டாட்டுக்கு ஆயிரும். ஓகேவா? இது டாட்டு, இது வந்து டாட்டுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாமே இந்த அளவு செக் பண்ணிட்டோம், இதோட வித்து செக் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம இதை மார்க் போட்டுடலாம். கரெக்டாக வந்துச்சுன்னா இப்போ இதையும் நம்ம இப்போ தான் மார்க் பண்ணணும். ப்ளஸ்ஸு 1.5 இன்ச்சு தையலுக்கு, 1.5 இன்ச்சு தையலுக்கு நம்ம கரெக்டாக நம்ம 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். ஏன்னா பேக்லேயும் 1.5 இன்ச்சு, நம்ம ஃப்ரண்ட்லேயும் 1.5 இன்ச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு இது ஆமுல் வந்து இப்போ இந்த பேக்கோட ஆமுல் அளவு நமக்கு வந்து வர வேண்டிய ஆமுல் அளவு இங்கேயே வந்துருச்சு. இது டாட்டு. ஓகேவா? பாடி லூஸும் நமக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டாட் பிடிச்ச உடனே கரெக்டாக வந்து உட்காந்துரும். அப்போ இந்த கவர்த்தட்டு வந்து எவ்வளோ டவுன் ஆகி வந்திருக்கு, எவ்வளோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த சைடோட ரிங்கிள்ஸ்லாம் குறைஞ்சிருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த இந்த இப்படி போட்டு பழகினவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக நம்ம இதே மாதிரியே ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துட்றோம். அவ்வளோதான். ரைட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடோட அளவையும் இந்த சைடோட அளவு அப்படியே செக் பண்ணி டாட்டோட முடிச்சிடுவோம். டாட்டுக்கு வந்து இந்த டாட்டோடைய கனம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இப்படி நேராக வருது, இந்த லைன் மேலேயே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்றது நம்ம செக் பண்ணிடலாம். இதில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுதான் அந்த பிடிச்சிருக்கிற அளவு. ஒரு இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. டாட் அளவு 1 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போது இந்த ஃப்ரண்ட் சைடு இது டாட் பிடிச்சிருக்கிற இடம், இப்போ இது டாட் பிடிச்சிருக்கிற இடம். ஃபஸ்ட்டு அந்த மார்க் ஒன்று போட்டுடுறோம். அதுக்கடுத்து டாட்டோடைய அளவு இதில் மேலே பார்த்தா தெரியுது பாருங்கள், இவ்வளோ தான் டாட் பிடிச்சிருக்காங்க. இந்த அளவு பிடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு அளவு மார்க் வச்சுக்கிறோம். திரும்ப அதுக்கு கீழே ஒரு அளவு வைக்கிறோம். ஓகேவா? இதுதான் அந்த டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே மார்க் போட்டு இதுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று மார்க் பண்ணிங்கன்னா டாட் அளவு மேலே ஏறிடும். இந்த பாயிண்ட் மேலே ஏறிட்டே இருக்கும். சரியா? இப்படி கீழே தான் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க் ஒன்று போட்டுட்டிங்கன்னா அடுத்த மார்க் இப்படி கீழே தான் போடணும். இப்போ இதில் போட்டோம் பார்த்தீங்களா, போட்டு இதுதான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மார்க்கு போட்டுட்டு இந்த மார்க் வந்து இங்கே வச்சிடணும். இப்போது இங்கே வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த யோக் ஜாயின் பண்ண இடம், இப்போ இதை யோக் ஜாயின் பண்ண இடம் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? இப்போ இதில் 1 இன்ச்சு டாட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதில் கணம் வந்து 1 இன்ச்சு டாட் பிடிச்சிருந்துச்சு இல்லையா. இப்போ நம்ம இங்கேருந்து அளக்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன செய்யணும்னா 2 இன்ச்சு, இதில் 1 இன்ச்சு ஒரு பக்கம் 1 இன்ச்சுனா 2 இன்ச்சு, 2 மார்க் 2 இன்ச்சுனா 2 பாயிண்ட் அளவுக்கு மேலே மார்க் பண்ணிட்டு தான் அதை போய் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். 2 பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம்.
இங்கே இதில் மார்க் பண்ணிடணும் 2 பாயிண்ட்டு. இப்போ இதில் இருந்து இங்கே வந்து வரணும். இந்த மேல் கோட்டுக்கு தான் கொண்டு போகணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நமக்கு இந்த இடம் இந்த டாட் பிடிச்சிருக்க இடம் வந்து எங்கன்னா இந்த இருக்குது. இது இங்கே தான் டாட் பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த வித்து இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட்டோட வித்தை வந்து நம்ம செக் பண்ணணும். இங்கேருந்து இந்த அப்படியே கொண்டு வைக்கிறோம். பாருங்க, இங்கேருந்து இங்கே மேல் மார்க்கில் தான் வந்து வைக்கணும். கீழ் மார்க் வரக்கூடாது, மேல் மார்க் தான் வரணும். கரெக்டாக அப்படி வச்சு மேல் மார்க்கில் போட்டுக்கலாம். இது மேல் மார்க்கு. கீழ் மார்க்கில் போட்டால் நமக்கு வந்து தப்பு அகலம் அந்த அளவு வந்து கூடிடும். ஓகேவா? மேல் மார்க் தான் போடணும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து வெட்டப்போகிற மார்க்கு. இப்போ தையலுக்கு நமக்கு இங்கே வரணும். இங்கே இருந்து தான் நம்ம சைடு அளக்கணும். இப்போ சைடு பகுதியை அளக்கலாம். அந்த சைடு பகுதி பார்த்தீங்கன்னா இந்த யோக்கு ஜாயின் பண்ண வரைக்கும் அளக்கணும். ஓகேவா? இந்த இப்படியே கொண்டு வந்து இதில் இருந்து இந்த யோக் ஜாயின் பண்ண பகுதி இது மார்க் போட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவு எப்படி இது மடித்து இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது ரெடி ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இங்கேருந்து இந்த சைடு இந்த வித்து இருக்கு இல்லையா, இது இங்கேருந்து வர்ற சைடு இந்த வித்தை அளக்கணும். எப்படி மடித்து இங்கேருந்து கரெக்டாக இதில் வச்சு இதில் கொண்டு வரணும். இங்கே வரணும். இது இழுக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப லூஸும் கொடுக்கக்கூடாது. மேல் மார்க்கு தான் வைக்கணும். ஓகேவா? மேல் மார்க்கு. இப்போ நம்ம இந்த வித்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். கரெக்டாக 2 இன்ச்சு இருக்குது பாருங்கள். ஒரு நூல் கூட மிஸ் ஆகலை. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. ஓகேவா? 2 இன்ச்சு டாட்டு. இது 2 இன்ச்சு டாட்டு நம்ம பொதுவாக வச்சு நம்ம பண்ணக்கூடாது. இப்போ இதுவே நம்ம இங்கே அளந்துன்னு வைங்களேன், இந்த வித்து வந்து இங்கே வந்து நின்றுருக்கோம். இங்கேருந்து இங்கே வந்து நிற்கும். அப்போ இதில் வந்து இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு பாயிண்டோ, இல்லை இந்த பக்கம் 2 பாயிண்டோ அகலமாக காட்டும். ஓகேவா? அப்போ நமக்கு இதுதான் ரெடி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இந்த ஒயர் நமக்கு வந்து எவ்வளோ 3.25 ஒரு பாயிண்ட் வரணும் இல்லையா? இப்படி பார்க்கும்போது 3.25 ஒரு பாயிண்ட், 3.5 ஒரு பாயிண்ட்டா? சரி, 3.5 ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம இப்படி வந்து பார்க்கும்போது அந்த 3.5 ஒரு பாயிண்ட் இங்கே வரணும். ஓகேவா? இங்கே தான் வருது பாருங்கள். நான் கிராஸ் மார்க் போட்டுட்டு போடுறேன். இந்த 2த்தும் நமக்கு சரியாக வரணும். அகலமும் சரியாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த கிராஸுக்கு நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போ நான் சொல்லியிருக்க ஃபார்முலா வந்து இப்போ 1 இன்ச்சு டாட்டு, இதே வந்து 1.5 இன்ச்சு டாட்டு வரும், 1.25 இன்ச்சு டாட்டு வரும். அப்படின்னா போது நம்ம இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி அதை டபுளாக இப்போ 1 1ன்னா 2, 1.5 3, அப்போ 3 பாயிண்ட் இங்கே மேலே மார்க் பண்ணி கொண்டு வரணும். 2 இன்ச்சு 4 இன்ச்சுனா 4 பாயிண்ட்டு 1/2 இன்ச்சு தூக்கி மேலே பார்த்துட்டு அப்போ தான் நமக்கு இந்த லென்த்தும் இந்த வித்தும் நமக்கு கரெக்டாக உட்காரும். ஓகேவா? இது சின்ன அளவு வரும்போது கம்மியாக இருக்கும்போது தெரியாது, ஆனால் பெரிய டாட் வரும்போது கண்டிப்பாக அதில் தவறு வரும். இப்போ நம்ம உயரத்தை நம்ம செக் பண்ணிக்குவோம். உயரத்தை கரெக்டாக இங்கே வந்து 3.5 ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக சென்ட்ரு, இதுதான் நமக்கு நிப்பிள் பாயிண்ட்டோடைய மையப்பகுதி. இங்கேருந்து கரெக்டாக 3.5 ஒரு பாயிண்ட்டு இங்கே வருது பாருங்கள், இந்த இடத்துல வருது. ஓகேவா? இங்கே வரல, இந்த ஒரு நூல் கீழே இங்கே வந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் கீழே இங்கே வரல பாருங்கள். அப்படியே இதுலேயும் அந்த 3.5 ஒரு பாயிண்ட் இங்கேருந்து கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக அங்கேயே வந்துச்சு, இங்கே மேலே இதுலேயே வந்திருக்கு. ஓகேவா? ப்ளஸ் தையலுக்கு இங்கே வருது, ப்ளஸ் தையலுக்கு நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? தையலோடு சேர்ந்தே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த அளந்தோம்னா அகலம் கூட காட்டும். இங்கே அளக்கும்போது 2.25 காட்டுது பாருங்கள், தெரியுதா? மேலே வரும்போது 2, அடுத்து 2.25, இப்படி இறங்க பெருசாக காமிக்கும், மேலே ஏற குறையாக காட்டும். அப்போ நம்ம இந்த இடம் தான் நமக்கு கரெக்டான அளவில் வரணும். அதுக்கு தான் அந்த இடத்த கணக்கு வச்சோம். ரைட், இப்போ நம்ம எல்லாமே அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ இப்படியே எடுத்து வந்து இங்கே இந்த தையலுக்கான மார்க்குலையும் நம்ம நினைக்கிறோம். இதை லைட்டாக வந்து அப்படி திருப்பிக்கிறோம். ஓகேவா? லைட்டாக ஒரு சின்னதாக லைட்டாக ஷேப் திருப்பிக்கிறோம். அடுத்து இதிலேருந்து இதை மார்க் பண்ணிட்டோம். இங்கே தையலுக்கு இப்போ வந்து நம்ம இங்கே ரொம்ப கம்மியெல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இந்த கிராஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே 2 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 3 பாயிண்ட் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஆம்ஹோல் டாட் நம்ம இங்கே எவ்வளோ இடைவெளி வருது அப்படிங்கிறது நம்ம ஆம்ஹோல் டாட்டை செக் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இடைவெளி இருக்குல்ல, ஆம்ஹோல் டாட்டோட இடைவெளி பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த 1.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கிட்ட ஒரு மார்க் போட்டு வச்சுட்டோம். ஓகேவா? இதிலேருந்து தான் இப்படி கனெக்ட் ஆகும். அப்போ இந்த ஓப்பன் டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓப்பன் டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு 2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. ஓப்பன் டாட் இங்கேருந்து 2 இன்ச்சு. ஓகேவா? இப்படியே நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு இந்த பாயிண்ட்டை வச்சிடலாம்.
இந்த டாட்டோட கனமும் இவ்வளோ தான் பிடிச்சிருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து அர்க்கத் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது மட்டும் நம்ம வெட்டிட்டு இதை கரெக்டாக இதை இப்படி பிடிச்சி பார்த்து அப்படியே இதுக்கு நேரம் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இதில் இது அப்படியே வந்து இங்கே வந்துடும். இந்த ஹைட்டும் எவ்வளோனா 3.5 ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் நமக்கு தையலுக்கு 3.5 ஒரு பாயிண்ட்டு ஸ்ட்ரைட்டில் வந்துருக்கு, ப்ளஸ் தையலுக்கு. இதுதான் இப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக இருக்கும், நமக்கு கரெக்டாக எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 2 இன்ச்சு விட்றோம், 2 இன்ச்சு விட்றோம், தேவையே இல்லை. இந்த மிடில் செஸ்டால் அளவு இந்த பக்கம் அளந்த மாதிரி இங்கேயும் அளந்தோம். அப்படியே கரெக்டாக அதில் நம்ம ட்ராயிங் கொடுத்துட்டோம். இப்போ இந்த டாட் கணக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு இங்கே 1.5 இன்ச்சு டாட் கொடுத்து 1.25 டாட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வித்தோட அளவு இங்கே கூட காமிச்சிடும். நம்மளாம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக இவ்வளோ விடணும், இந்த பேக்லேருந்து இவ்வளோ விடணும்னு விட வேண்டாம். அதெல்லாம் இப்போ ஓல்டு மெத்தேடு. அது வந்து அது மாதிரி பண்ணும்போது பர்ஃபெக்டாக வராது. இந்த ஹைட்டு கரெக்டாக வராது. இந்த ஹைட்டெல்லாம் மாறிடும். ஓகேவா? இதுதான் நம்ம தைக்கக்கூடிய இடத்துல வர ஹைட்டு. நம்ம தைக்கக்கூடிய இடத்துல தான் அளக்கணும். நம்ம இங்கே அளக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாறுது இல்லையா ஹைட்டு. அதுவும் நம்ம இப்படி கிராஸ் இன்னும் நான் ஸ்கேலை வச்சு இப்படி போட்டேன்னு வைங்க, அப்படியே கிராஸை போட்டோன்னா இங்கே போகிறது பாருங்கள். அப்போ இங்கே ஒரு ஹைட் இருக்கும், இங்கே ஒரு ஹைட் இருக்கும். இங்கே கணக்கு வச்சோம்னா தப்பாயிடும். அப்போ இந்த ஹைட்டை நம்ம இங்கே வச்சோன்னா இதில் இருந்து கனெக்ட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த ஹைட்டை நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா இப்போ இப்படி வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே இந்த ஹைட் இங்கே வருது பாருங்கள். இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணும்போது இந்த இடம் பெருசாகுது பாருங்கள். அப்போ நமக்கு சரியான தைக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணணும். சரியாக அந்த அளவு இருக்கணும். இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ஜெயிட்டு என்ன மாதிரி மெத்தேடாக இருந்தாலும் அப்படியே நம்ம காமிச்சிடும். இந்த மைனஸ் பண்ணது, இங்கே மைனஸ் பண்ணது, அங்கே சைடாக இருந்து இறங்குனது, இங்கே கிராஸ் அடிச்சது, கிராஸ் அடிக்க வேண்டிய தேவை. இப்போ நான் இது கூட சொன்னேன் இல்லையா, இங்கே கிராஸ் அடிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா, இப்போ இந்த கிராஸ் நம்மளா எக்ஸ்ட்ரா நம்ம தேவையில்லாமல் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த டாட் ரொம்ப கனமாக காமிச்சிருக்கும். இந்த டாட்டோட அகலம் அதிகமாக காமிச்சிருக்கும். அப்போ அகலத்தை குறைக்க வேண்டிய தேவை வருதுன்னா இதை நேராக மாற்றணும்னா இங்கே டாட் இங்கே மாறும். ஓகேவா? இங்கே சரி. இப்போ நமக்கு தேவையான இடத்துல கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இந்த கிராஸு வந்திருக்கு. நம்ம அதை படிமான நிலையில் வச்சு பார்க்கும்போது வந்திருக்கு. இந்த இடத்துல வரலைன்னா நம்ம காமிச்சிடும். அடுத்தது இது நகர்ந்துச்சுன்னா இந்த டாட்டோட அளவு நகரும். இங்கே நகர்ந்ததுன்னா இங்கே மேலே ஏறிடும். இங்கே மேலே ஏறிச்சுன்னா ஆம்பல் அளவு மாறிடும். அப்போ இது கரெக்டாக நமக்கு அந்த படிமான நிலை காமிச்சு இங்கே இறக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் ஆம்பல் அளவு பாடி யூஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். ஆம்பல் அளவு டவுன் ஆக வேண்டிய தேவை வந்திருக்கு. அப்போ அதனால இங்கே கிராஸ் வந்தது, இங்கே கரெக்டாக இருந்தது, எல்லாமே இதில் இருக்கிற அமைப்பு அப்படியே வந்துருச்சு. எல்லாருக்குமே இந்த கிராஸ் வருமானா வராது, எல்லாருக்குமே டவுன் ஆகுமானா ஆகாது, எல்லாருக்குமே 1 இன்ச் வருமானா வராது, இந்த ஹைட்டு எல்லாருக்குமே இப்படி இருக்குமானா வந்திருக்காது. ஆனால் இவங்க இந்த மெத்தேடு இவங்க போட்டுட்டு இருக்கிற ப்ளவுஸ் இது. இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டவுனாக கூட இருக்கலாம். டாட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். இந்த ஓப்பன் டாட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கலாம். ஆம்பல் டாட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கலாம். ஏன்னா ஆம்பல் டாட் நம்ம பார்த்துட்டோம் எவ்வளோ பிடிச்சிருந்தாங்கன்னா அதே அளவு தான் இதில் இருக்குது. அப்போ இந்த டவுன் ஆகாமல் இப்படியே கரெக்டாக இதிலே வந்திருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ள தோண்டி எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் தான் உள்ளே வந்திருக்கு, இந்த 2.25 இன்ச்சுக்கிட்ட. இதெல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே வெட்டிடலாம். வெட்டிட்டு யோக்கு வந்து நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி யோக்கை வெட்டணும். இப்போ இதை முடிச்சுட்டு தான் நம்ம அந்த யோக்கை ஃபினிஷ் பண்ணணும். இது எதுக்காக நான் ரொம்ப கிராஸ் போகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இதோட இழுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் திருப்பியிருக்கேன். ஓகேவா? உள்ளே இழுக்கும், அப்படி அதுக்காக இழுக்காமல் இருக்கணும்னு. இப்போ நான் இதை அப்படியே நம்ம கரெக்டாக நேராக வந்து வெட்டிட்டு ஆம்பல் டாட்டு நம்ம பிடிக்கணும், கட் பண்ணணும். ஆம்பல் டாட்டுக்கு நாச்சு கொடுக்கணும். இங்கே நாச்சு கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஆம்பல் டாட்டுக்கு கரெக்டாக இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த நிப்பிள் பாயிண்ட் டாட்டையும் இதையும் இப்படி பிடிச்சி இப்படி பார்க்குறோம். பாருங்கள், இப்படி பார்த்து இது வந்து சம நிலையில் இருக்கணும். இது சமமாக இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம இந்த நாச்சு கொடுத்துருக்கோம். இதை இப்போ வந்து இதையும் கனெக்ட் பண்ணுறோம். இந்த நிப்பிள் பாயிண்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல வர்ற அளவு தான் இதில் தான் இதான் ஆம்பல் டாட். ஓகேவா? இதான் ஆம்பல் டாட்டு. இந்த இடத்துல குத்து போட்டுருவோம். நம்ம இங்கே குத்து போட்டுருவோம். இங்கேயும் அந்த டாட்டில் இதுலேயும் குத்து போட்டுருவோம். இதுலேயும் நம்ம குத்து போட்டுருவோம். இதெல்லாம் குத்து போட வேண்டியதான். போட்டுட்டு நம்ம திருப்பி வச்சு நம்ம மார்க் பண்ணணும். காமிக்கிறேன். இப்போ இங்கே இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிடுவோம். தையலுக்கு விட்டு தான் வெட்டுறோம். இதில் இருக்கிற அளவு அப்படியே நமக்கு வந்துடும். கழுத்து இதில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே வந்துடும். எல்லாமே தையலுக்கு கரெக்டாக விட்டுட்டோம். இங்கே நாச்சு ஒன்று கொடுத்துட்றோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை மடித்து பிடிச்சி, ஏன்னா ஃப்ரண்ட்டோட ஹைட் மாறிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஃப்ரண்ட் மடித்து இந்த டாட்டோட அளவு எவ்வளவோ அவ்வளோதான் நாச் பண்ணுறோம். இந்த நாச் அளவுக்கு அப்படியே டாட் பிடிச்சிக்குவோம்.
அதிகமாக டாட் பிடிக்க மாட்டோம். கூட ஒரு சிலது கொஞ்சம் கூட வந்திருக்கும், ஒரு சிலது கம்மியாக வந்திருக்கும் இல்லையா? அப்போ இந்த நாச்சை நம்ம இப்படி வெட்டிட்டோம்னா டபுள் பிடிச்சி கரெக்டாக இதில் பிடிச்சி அப்படி தைக்கிறதுக்கு சரியாக வந்துடும். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம நாச்சு ஓகேவா? இந்த நாச்சையும் இங்கேயும் நம்ம வெட்டுறோம். இதை பிடிச்சிட்டு திரும்ப செக் பண்ணி கரெக்டாக சைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு இதை லைட்டாக ஒரு லெவல் பண்ணிக்கணும். ரெண்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நம்ம செக் பண்ணி தான் வச்சுருந்தோம். தைக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு அளவு கரெக்டாக போய் செக் பண்ணி இங்கே வந்து ஒரு சென்டர் டாட் பண்ணிடுறோம். இதில் வந்து இதுதான் தைக்கக்கூடிய டாட்டு ஓகேவா? இங்கே ஆரம்பித்தா அப்படியே கரெக்டாக இங்கே வந்துடும். இதை தான் பிடிச்சி தைப்பாங்க ஓகேவா? இப்போ ஆமுல் டாட்டுக்கும் நம்ம இங்கே என்ன கொடுத்துருந்தோம், 3/4 இன்ச்சு தானே கொடுத்துருந்தோம் இல்லையா? இதில் 3/4 இன்ச்சு தான். இதே பெரிய இது ரெகுலர்னால் நம்ம வந்து இப்படி ரெகுலர்னு சொல்லிடலாம். இங்கே 1 இன்ச்சுலாம் கொடுத்துருந்தா நம்ம இங்கே நாச்சியே வெட்டியிருந்தோம், இப்படி வெட்டியிருந்தோம். இப்போ இதுலேயும் நம்ம வெட்டிடலாம். 3 பாயிண்ட் வெட்டிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வெட்டிட்டா நமக்கு ஆமுல் டாட் இவ்வளோ தான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆமுல் டாட்டை வந்து அவங்க பார்த்துக்கிற சொல்லலாம் டெய்லரை, இல்லைனாலும் நம்ம இங்கே ஒரு அந்த 3 பாயிண்ட் அளவுக்கு நாச்சு ஓகேவா? 3 பாயிண்ட்னா இதில் ஒரு பாயிண்ட் கூட வெட்டணும். அப்போ தான் அந்த பாயிண்ட் கரெக்டாக வரும். 3 பாயிண்ட் அளவுக்கு அவ்வளோதான். அந்த ஆமுல் டாட்டில் எவ்வளோ இருக்கோ அப்படியே கிராஸாக கரெக்டாக பிடிச்சிடுவாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம குத்து போட்டு இந்த டாட்டுக்கு டபுள் சைடு மார்க் இந்த சைடுலேயும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா தைக்கும் பொழுது பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம தைச்சாலும் சரி, டெய்லர் தைச்சாலும் பக்காவாக வந்துடும். எந்த இதுவும் ஒரு ப்ளவுஸை நம்ம இப்படியே பண்ணிட்டோம்னா இதை வச்சு நம்ம இன்னும் 4 ப்ளவுஸ்னாலும் காப்பி பண்ணிக்கலாம். இப்படியே மேலே போட்டு வெட்டிக்கலாம், எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலுமே. பாருங்க, அப்படி இதை கரெக்டாக நம்ம இங்கே வச்சு செக் பண்ணுறோம். இந்த யோக்கோட ஹைட்டு இப்படி தான் நம்ம சைடு தைக்க போகிற இடம் இந்த நேரம் தைக்கும். இப்போ இந்த இதில் நம்ம யோக்கோட ஹைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ஓகேவா? 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இந்த ஹைட் நமக்கு இங்கே வரணும், இதில் வரணும். ஏன்னா நம்ம அரைச்சி வளர்த்துருக்கோம் இல்லையா? அதனால இதில் 3.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம வைக்கணும். இந்த ஹைட்டு வரணும். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம இந்த ஹைட் இருக்குது, இந்த இது இருக்குது பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குது? 3.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து 3.5 ஒரு பாயிண்டில் யோக்கோட இதிலேருந்து இந்த சைடு யோக்கு இப்படியே தான் இருக்கணும் கரெக்டாக. இதில் இருக்கிறது நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணிக்கிட்டோம். இதில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கணும். இங்கேருந்து தான் நம்ம இதை கனெக்ட் பண்ணணும் ஓகேவா? இந்த சைடு தூக்கணும் பார்த்தீங்களா? அதை இங்கேருந்து தான் திருப்பணும். இதுகளுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ இந்த சைடு நமக்கு எவ்வளோ வரணுன்றதை நம்ம இங்கே செக் பண்ணுவோம். இங்கே வந்து 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இந்த இதில் வந்து 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இங்கே வந்து சேரணும். இந்த இடம் இதுதான் அந்த கனெக்ட் வர இடம் ஓகேவா? 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இங்கேருந்து வரும்பொழுது நமக்கு வந்துடுது கரெக்டாக 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. இந்த ஹைட்டில் நமக்கு 3.25 ஒரு பாயிண்ட், 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக 3.25 ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ யோக்கு வந்து நம்ம சைடு தைக்கும் பொழுது கரெக்டாக வந்து உட்காந்துரும். யோக்கை வந்து நம்ம உயரம் கேட்குறாங்கன்னா இங்கே தான் இப்படி தான் வளர்க்கணும் யோக்கு வளர்க்குறது. இப்போ நான் இதை ஸ்ட்ரைட் மார்க் போட்டுக்கிறேன் ஓகேவா? இப்போ இதையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு ஓகேவா? இப்போ நம்ம இந்த இதை இப்படி இங்கே வந்து சேர்க்குறோம். இதை வந்து நம்ம இப்படி சேர்த்துறோம். இந்த யோக்கை இதோட சேர்க்குறோம் ஓகேவா? இந்த மேல் மார்க்கில் இதிலேருந்து தான் இங்கேருந்து மட்டும் நம்ம மாற்றணும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இப்படி நம்ம லைட்டாக இப்படி திருப்பிடுறோம். அங்கே வந்து நம்ம இப்படி திருப்பினோம் இல்லையா? அவ்வளோதான். ஓகே, இதை நம்ம இங்கே வெளியே தான் திருப்பியிருக்கோம். இப்போ இப்படி திருப்பியிருக்கோம், அதனால் அது போய் கரெக்டாக உட்காந்துரும். இப்போ இதை தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். நம்ம தையலுக்கு ரெடி தான், எல்லாத்துலேயும் அளந்தோம். இப்போ தையலுக்கு இதில் விட்டு தான் வெட்டணும். ஓகே, இதில் நாச்சு கொடுத்துடலாம். இது கரெக்டாக தைக்கும் பொழுது பர்ஃபெக்டாக போய் உட்காந்துரும். இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு இந்த கிராஸ் கொடுத்துருவோம். இந்த கிராஸ் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் ஷார்ட்ஸில் போட்டு நல்லா போயிட்டுருக்கு. லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இப்போ இதை யோக்கும் நமக்கு ஹைட் தூக்க வேண்டியது இப்படி தான் அரைஞ்சி தூக்கிட்டோம். ஆனால் அவங்களுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து எந்த வகையிலையும் மாறாது. உயரத்தை நம்ம இதில் பாடியில் இறக்கணும்னா இந்த இடம் வந்து இறங்கி டவுன் ஆகிடும், இந்த லூஸ் கொடுத்துரும் ஓகேவா? இப்போ ஒரு விஷயத்தையுமே நம்ம பர்ஃபெக்டாக அதில் அளவு என்னவோ அதேமாதிரி பண்ணிட்டோம்.
அவங்க கேட்ட உயரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே தூக்கிட்டோம். ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணும்பொழுது இப்படி ஜாயின் பண்ணி தைக்கும்பொழுது கரெக்டாக அந்த நாச்சு பிரகாரம் வந்து உட்காந்துரும். இப்போ மடித்தோன்னா கரெக்டாக இந்த யோக்கு ஜாயின் பண்ணி இங்கே மடிக்கும்பொழுது இந்த ஹைட்டும் கரெக்டாக மேட்ச் ஆயிரும். சூப்பராக வந்துடும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். பேக் கழுத்து அப்படியே வெட்டிட வேண்டியதான். ஸ்லீவ் ஆம்கோல் ஸ்லீவில் வந்து இப்போ நம்ம ஒரு ஜாயிண்ட் தட்டு வெட்டல இல்லையா, அந்த ஜாயிண்ட் வந்து இப்போ நம்ம இருக்கிற பிட்டை வச்சு வெட்டிட்டா முடிஞ்சிச்சு. இது அழுங்காமல் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ யோக்கு கவர் தட்டு எடுத்துரும். கையில் கவர் தட்டு கூட வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். எப்பயும் ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் வந்து வரும். இப்போ பாருங்கள், இப்போ நேராக இங்கே வச்சுட்டு இப்படி நேராக இங்கே வச்சுட்டு இதோட இந்த டாட் பிடிச்சிக்கு கொஞ்சம் மேலே அப்படியே வந்து ஊசி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கவர் தட்டு எடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். 1/2 இன்ச்சு எடுத்துருக்காங்க பாருங்கள். 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படியே நம்ம அந்த கவர் தட்டியும் நம்ம அவங்க எடுத்துருக்க அளவு கணக்கு பண்ணி எடுத்துடலாம். இப்போ 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வர அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க் மறையிற மாதிரி தான் நான் வெட்ட போகிறேன். 1/2 இன்ச்சு அதில் இருக்குது. மார்க் மறைஞ்சு எடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்துடுது. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம எடுத்தது தெரியக்கூடாது, முடிச்சது தெரியக்கூடாது. அப்படியே எடுத்துடலாம். அப்படியே ஒரு சின்ன நாச், அவ்வளோதான். ஒரு கத்து அடையாளத்துக்காக. ஓகே, இதை நம்ம ஜாயின் பண்ணோடனே நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஸ்லீவ் மாதிரியே நம்ம இந்த சைடு உள்ள அளவு மேட்ச் ஆகி அப்படியே இந்த குத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி வர சொல்லிடலாம், தைக்க வச்சிடலாம். ஓகேவா? இதில் என்ன நம்ம குத்து போட்டிருந்தோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த குத்து இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்லேயும் அதை அப்படியே போட சொல்லிடலாம். ஜாயின் பண்ணியாச்சாலும் இது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். அப்படியே வந்துடும். அது அப்படியே இந்த தையல் வந்து கரெக்டாக அதில் மேட்ச் ஆகி வந்துடும் அந்த குத்தில். ஓகே, யோக்கு வந்து இதில் துணி தாராளமாக இருக்காங்க, அதில் ஸ்டெப் போட்டுக்கலாம். இது பேக் கழுத்து வந்து நம்ம இப்போ இங்கே இறக்கி வெட்டிட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்படியே வெட்டிட வேண்டியதான். அவ்வளோதான். கரெக்டாக தையலுக்கு விட்டு வெட்டுறோம். மார்க் நிறைய இருக்குன்னா கவனமாக பார்த்து வெட்டணும், எந்தெந்த மார்க்லாம் வெட்டணும்னு தையலுக்கு விட்டு தான் வெட்டுறோம். இன்றைக்கி லோ பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்போயுமே மேலே இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை, டவுனாக இருக்குந்தா கீழே வெட்டிட்டால் தான் தூக்க முடியாது. மேலே இருந்துட்டால் கூட நம்ம இறக்கிக்கலாம். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக எந்த மார்க் நம்ம போட்டோம், எந்த மார்க்குன்னு. இப்போ டவுன் மார்க்கு தான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதில் அரைஞ்சி இறங்கிருக்கிறதுனால பாடி லூஸ் வருமா? வரும். ஒரு சும்மா ஒரு நூல் அளவு தான் வரும். அது பெரிய ப்ராப்ளம் கொடுக்காது. இதே 1 இன்ச்சு இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாடி லூஸை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி இங்கே வந்து ஆம்பூல் அளவு அது மாதிரி இங்கே மைனஸ் ஆகும்போது ஆம்பூல் சரியாக வரணும். ஓகேவா? இது 1/2 இன்ச்சுன்றதுனால நான் அது எதுவும் இது பண்ணல, அப்படியே போட்டுறோம். ஓகேவா? அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கொடுக்காது. ஓகே, நம்ம மீதி எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டோம். 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு நம்ம பாடி லூஸ் வரும். இது 1/2 இன்ச்சு இறங்கினாலும் 1/4 இன்ச்சு தான் லூஸ் வரும். அந்த 1/4 இன்ச்சு வந்து பெருசாக வந்து தெரியாதுன்றதால நம்ம அதுக்காக எதுவும் நம்ம பண்ணலை. ஓகே, ஃப்ரண்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு யோக்கு கை ஜாயிண்ட்டு. இந்த கை ஜாயிண்ட் துணியை வந்து நம்ம ஊசி வச்சு குத்தி வச்சிடணும். ஏன்னா அவங்க மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் ஊசி வச்சு குண்டூசி போட்டு குத்தி வச்சிடணும். ஃபஸ்ட்டாக அவங்க தைக்கும்போது எடுத்தாலும் டக்குன்னு அந்த ஜாயிண்ட் பீஸ் கீழே விழுந்துச்சுன்னா தெரியாது, அவங்களுக்கு மிஸ் ஆயிரும். அவங்க அப்புறமா அவங்க ஒரு சரி மிஸ் ஆகிடுச்சுன்னு அவங்களே ஒரு ஜாயிண்ட்டுக்கு விட்டாங்கன்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் வந்துடும். ஓகேவா? ஓகே, நன்றி.